திரு ரகு, தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேசு பொருளா இருக்காரா? ஏன்னா பியூஷ் கோயல் ஆகட்டும் அந்த வாரிசு அரசியல்னு அவரை டச் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச திரு இபிஎஸ் அவர்களுடைய பிரச்சாரத்துல உதயநிதி ஸ்டாலின் பேர் சொல்லாத பிரச்சாரமே இல்லை. எல்லா பிரச்சாரங்கள்லயுமே அவரை தான் முதல்ல ஸ்டாலினை விமர்சிக்கிறாரோ இல்லையோ இவரை விமர்சிக்கிறார். என்னன்னு புரிஞ்சுக்கிறேன். உங்க கேள்விக்கு நான் வரேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த வாரிசு அரசியல்ங்கிறது எந்த மாநிலத்துல நடந்தாலும் ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரானது. அது தமிழ்நாட்டில் நடக்கும்போது ஏன் நிறைய எதிர்ப்பு வருது அப்படின்னா கேபினெட்லயே நீங்க அதான் சொல்றேன். இந்த கட்சி செய்யறது அந்த கட்சி செய்யறது கிடையாது. எந்த கட்சி செய்தாலும் அது ஜனநாயக கூறுகளுக்கு எதிரானது பை நேச்சர். அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதனாலதான் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ஸ்ல அந்த வாரிசு அரசியல் எல்லாம் கிடையாது. சவுத் ஏஷியால தான் பெரிய அளவுல இருக்குது. இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் நம்ம இன்னும் மெச்சூர் ஆகாத டெமோக்ரஸி தான், எவால்விங் டெமோக்ரசி. சவுத் ஏஷியா சவுத் ஈஸ்ட் ஏஷியால ரொம்ப அதிகம். நீங்க பார்க்கலாமே, பண்டார் நாயக்கா, இங்க இப்ப இருக்கிற பங்களாதேஷோட இவர் எல்லா ஊர்லயும் சொல்லலாம். அது அந்த பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் இந்த வாரிசு அரசியலை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர் இவர் பியூஷ் கோயல். அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அரசியல்வாதி. நான் ஓம் பிரகாஷ் கோயல் சொல்றேன், வேத் பிரகாஷ் கோயல் அவர் பேர், அவங்க அப்பாவோட பேர். அவர் வாஜ்பாய் அமைச்சரோட மினிஸ்டரா இருந்தார். இந்த பியூஷ் கோயலே முதல் முறையா இப்பதான் ஒரு தேர்தலையே போட்டி போட்டிருக்காரு. 2024 தான் பிஜேபி போதும் ராஜ்யசபாக்கு நீங்க போய் போட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு மும்பையில ஒரு தொகுதிக்கு போட்டியிட்டு இப்ப வந்திருக்காரு. சோ அவர் இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஏன்னா அவர் படிச்சது சிஏ. அவர் இனிமே பயங்கரமா மக்களுக்கு தொண்டாற்றினவர் கிடையாது. அப்புறம் நான் இன்னொரு பாயிண்ட் போட்டு சொல்லிடுறேன். பீகார் எலெக்ஷன்ல திரு நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மை. அவருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல பெண்மணிக்கு ஒரு கன்று கொடுக்கணும், செடி கொடுக்கணும், தூக்கி அந்த பொண்ணோட தலையில வச்சுட்டாரு, அந்த பெண்மணி தலையில வச்சுட்டாரு. அப்ப நம்மளுக்கு ஷாக்கா இருந்தது. இப்படி ஒரு மெமரி லாஸோ பிரச்சனை உள்ளவர் நீங்க சீஃப் மினிஸ்டர் வேட்பாளராக நிறுத்தி ஜெயிச்சிட்டாங்க, லேண்ட்ஸ்லைடு வின்னு. அது பண்ணது நியாயமா, அறமா? அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அவர் முகத்தை காமிச்சு அந்த காஸ்ட் ஈக்குவேஷன்லாம் அவர் இருந்தாதான் ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு நிலைமையில அவரை வச்சு ஜெயிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு இப்போ புதுசா ஒரு சீஃப் மினிஸ்டர் பிஜேபி சீஃப் மினிஸ்டர். அது நியாயமா? அது பியூஷ் கோயல் கேள்வி கேட்கணும்ல. ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு ஏமாத்த வேலை பண்ணீங்க பீகார்ல? நீங்க அப்பவே இந்த சம்ராஜ் சௌத்ரியோ வேற யாரையோ நீங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நிறுத்த வேண்டியதானே? இப்படி அதாவது ஒரு பிரச்சனை உள்ள எனக்கு நிதிஷ்குமார் மேல பாவம் தான் வருது. அவரு நின்று இருக்க கூடாது, அவர் ஒதுங்கி இருக்கணும். நம்ம இங்க வந்துருவோம். அப்புறம் நீங்க இவங்க நான் பிஜேபியோட ஹெச்டி சொல்றேன். சிவசேனால யாரு? டாக்கரேக்கு பதிலா யாரு வந்தா? உத்தவ் டாக்கரே தான் வந்தாரு. அப்ப கூட்டணி வச்சிருந்தீங்கல்ல. அப்புறம் இப்ப ஏக்நாத் ஷிண்டேவோட பையன் தானே அடுத்தது வரப்போறாரு, ஸ்ரீகாந்த் ஷிண்டே. இப்ப குமாரசாமி யாரு? தேவகவுடா பையன் தானே. அதெல்லாம் ஓகேவா? உங்களுக்கு தேவைன்னா 20 கேபினெட் மினிஸ்டர்ஸ் நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, கீழ் லெவல்ல ஓகேங்க, கீழ் லெவல்ல ஓகேங்க, டாப்ல இருக்க கூட. குமாரசாமி யாரு? டாப் லெவல்ல இருக்கறவங்க சொல்ற யூனியன் மினிஸ்டர்ஸ் 20 பேர் இல்ல, அவங்க எல்லாம் வர்க்கர்ஸ்ங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த கட்சி தலைமையில இருக்க கூடாது. பிஜேபி ஒரு டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, லோயர் லெவல்ல இருக்கலாம். இப்ப எடியூரப்போட பையன். எனக்கு இப்ப நீங்க தமிழக சென்ட்ரிக்கா வந்துருங்களேன். இப்ப ஏன் அதிமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் ஸ்டாலின பெரிய அளவுல விமர்சனம் செய்யறதை தாண்டி உதயநிதி கிட்ட போறாங்களே, ஏன்? அது ரொம்ப லாஜிக்கே இல்லாதது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டுங்கிறதா, இவங்கள தமிழ்நாடு வெல்லட்டுங்கிறதா டிஎம்கேயோட ஸ்லோகனே. அதுல எங்க உதயநிதி வந்தாரு? பிரியன் சார் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவை பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு பதிலடியா பார்க்கலாம். நீங்க ஓட்டு போடுறது இவருக்கு, வரப்போறது அவரு அப்படிங்கிற ஒரு துவனியில அவரு சொல்லிருக்கலாம். இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட் கிடைக்கல. இதை நம்ம ஒரு டாக்கிங் பாயிண்ட் ஆக்கலாமோ நினைக்கிறாங்க. ஏன்னா திரு ஸ்டாலின் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அவ்வளவு நாள் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. இவருக்கு அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் ரொம்ப குறைவு. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார், மினிஸ்டர் கூட இல்ல. அந்த எலிவேஷன் ரொம்ப ஃபாஸ்ட். நான் 2016 தேர்தல்ல கருணாநிதி அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டு திரு ஸ்டாலினை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிறுத்தி இருக்கணும். பகுத்தறிவை ஒரு கொள்கையா வச்சிருக்கிற கட்சி அதை பண்ணிருக்கணும். திராவிட மாடல் ரிட்டையர்மெண்டே கிடையாதா? திரு துரைமுருகனால நடக்க முடியல. ஏன் போட்டி போடணும்? அவர் பையன் ஏற்கனவே மாவட்ட செயலாளர், எம்பி. நான் துரைமுருகன் அவரோட வயது தான் என்னோட அப்பாவோட வயசு. அதனால நான் வயதானவர்களை இது பண்றேன், குறை சொல்றேன் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க 60 வயசு நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. எல்லா வேலைகளுக்கும் ரிட்டையர்மெண்ட் இருக்கு. சரி, 70 வயசு வரையும் இருங்க, 80 வயசு வரையும் இருங்க. 87, 88 வயசுக்கு நடக்கவே முடியல, நீங்க எப்படி மக்கள் பணியாற்றுவீங்க? நான் கேட்கிறேன். அதை திரு ஸ்டாலின் சொல்லணுமா இல்லையா? வேணா, போதும். கருணாநிதி அவர்கள் மட்டும் இல்ல, அன்பழகனும் கடைசி வரைக்கும் அந்த பதவியில் இருந்தாரு. இப்போ ராணிப்பேட்டையில 80 வயசான காந்திய நீங்க ரிட்டையர் ஆகுனா அவர் பையனுக்கு கொடுக்குறாங்க. அதை அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு.
என்ன நியாயம் இது? இப்படி ஒரு நிதிஷ்குமார் மாதிரி இஷ்யூஸ் இருந்தா இவங்க தெளிவா தானே. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, பகுத்தறிவு கொள்கை உள்ள கட்சி இந்த வயசுக்கு மேல யாரா இருந்தாலும் ரிட்டையர் ஆயிடணும். அப்படி கல்ச்சர் உள்ள கட்சியில எப்படி வந்து திரு ஸ்டாலின் வந்து ஒதுங்கிட்டு, ஸ்டாலின் ஹெல்தியா தான் இருக்கிறாரு, இவ்வளோ அலைஞ்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலை அவர் எப்படி உதயநிதிக்கு வந்து விட்டு கொடுப்பாரு? அவர் ஒரு டேர்ம் தான் இருந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து எத்தனை டேர்ம் இருந்தாரு? அவங்க அப்பா ஸ்டாலின் உடனே கொடுத்தாரா? அப்ப ஏன் ஏடிஎம்கே பிஜேபி சுத்தி அதே சொல்ற காரணம் என்ன? அது ஸ்ட்ராட்டஜியா? திரு ஸ்டாலினுடைய எலிவேஷன் டைம் ரொம்ப காலம் கனிந்து நடந்தது. அதனால அதை குறைய சொல்ல முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதாவது நீங்க இப்ப திமுக எதிர்க்கிறவங்க கூட ஏன் ஸ்டாலின் வந்தாருன்னு கேட்க முடியாத நிலைமை இப்ப இருக்குது. ஆனா இப்போ திரு உதயநிதியோட எலிவேஷன் ரொம்ப சடன். எல்லா சீனியரையும் தாண்டி அவருக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து, அப்பா சீஃப் மினிஸ்டர், பையன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து அது மக்கள் மனசுல உறுத்துன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதுவும் இவரோட எலிவேஷன் ரொம்ப ஃபாஸ்ட் ஆனதுனால, நேச்சுரலா இல்ல, ஆர்கானிக்கா இல்ல, ரொம்ப அவசரப்பட்டு செய்யறாங்க. வந்து மேபி கனிமொழி வந்து ஃபியூச்சர்ல ஒரு அந்த போட்டிக்கு வந்துட போறாங்கிறத வந்து நீங்க இது பண்ணணும், அடைக்கணும், அதை நிறுத்தணுங்கிறதுக்காக பண்றாங்க. அப்படி மாதிரி ஒரு எண்ணம்லாம் மக்கள் கிட்ட இருக்கலாம். அதை வளர்க்கறதுக்காக அது வந்து மக்கள் மனசுல, மக்கள் மன்றத்துல எடுபடும் நினைக்கிறாங்க. ஆனா பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய பேகேஜ் இருக்குது. அப்புறம் திமுக அந்த வரலாறே கிடையாதுன்றா திரு ஸ்டாலின் அவர்கள் இல்ல திரு உதயநிதி இருக்கணும்னு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்படி எங்க இருக்கு அவங்க வரலாறுல? எங்க இருக்கு? என்ன பொறுத்தவரை இருந்திருக்கணும். அது ரொம்ப ஓபன் சீக்ரெட் தான். எப்படியும் அடுத்து இல்ல அவங்களே உதயநிதி அவர்களை முன்னிறுத்தல. அவங்களே வந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு. நான் என்ன கேக்குறேன்னா, இது மக்கள் மத்தியில எப்படி எடுபடும் அப்படின்னா அதிமுகவோ பிஜேபியோ நினைக்குது. ஏன்னா இப்ப 2021 வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஆகுறாங்க, டிசிஎம் ஆகுறாங்க. 2024 கொஞ்சம் அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கணும். இல்ல ஏதாவது ஒரு வகையில மக்களுக்கு இல்லன்னா கட்சிக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருக்கணும். அது டெக்னிக்கலா பார்த்தா கட்சிக்குள்ளார எதிர்ப்பு இருக்கணும். நியாயமா அது கட்சி பிரச்சனை. ஏங்க இவ்வளவு ஃபாஸ்டா அவரை இது பண்றீங்க? நாங்க உழைச்சோன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கேட்கணும், ரொம்ப சீனியர்ஸ் எல்லாம் கேட்கணும், பொன்முடி அவங்க இவரெல்லாம் கேட்கணும். வழிமொழிகிறாங்களே, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட வாரிசை கொண்டு வரணும்ல. இதை கேட்டா அவங்க வாரிசு கொண்டு வர முடியுமா? நியாயமான டெமோக்ரஸி கிடையாது. ஆனா நம்ம கேட்கணும், மீடியா கேட்கணும், நெடுநிலையாளர்கள் கேட்கணும். ஏன்னா வந்து இது தனி மனித வழிபாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதுல வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. தேர்தல் களத்துல இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எஃபெக்ட் இருக்காது. இவர் எடுத்திருக்கிற ஆயுதம் பியூஷ் கோயல் ஆரம்பத்துல நீங்க சஸ்டெயின்டா பண்ணிருக்கணும். குடும்ப ஆட்சிங்கிறத நீங்க சென்ட்ரலா வச்சிருக்கணும். பட் வந்து நீங்க இப்ப லேட்டா இன்னொரு 10 நாள் இருக்கிற போது கொண்டு வரது பெரிய பயன் கொடுக்காது. நம்மளுக்கு என்ன கவலைன்னா, ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் இருந்ததுக்கு அப்புறம் இந்த தனி மனித தாக்குதல் தான் இல்லாம மக்கள் பிரச்சனையை பேசுவாங்கன்னு ஒரு ஆதங்கம் இருந்தது. கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, உயர்கல்வி வந்து ரொம்ப சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது, ரெக்ரூட்மெண்ட்ல ப்ராப்ளம், மதுரை கார்பரேஷன்ல ஊழல். மதுரை கார்பரேஷன் மட்டும் இல்ல, பல கார்பரேஷன்ல திமுக கட்சிக்காரங்களுக்கிட்டே வந்து நிறைய அடிதடி. ஏன்னா அதுல வந்து பணம் சம்பந்தப்பட்டிருக்கு, சம்பாதிக்க முடியாதவங்க சண்டை போடுறாங்க, மேயரை தூக்கணும்ன்றாங்க. இதெல்லாம் பேசணும். அப்புறம் சிவிக் இஷ்யூஸ், இதெல்லாம் பத்தி பேசவே இல்லை. திரும்பவும் நம்ம வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன். இதே மாதிரி தனி மனித தாக்குதல், ஜெயலலிதா அவங்களை திட்டுவாங்க, இவங்க அவங்களை திட்டுவாங்கன்னு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. படிச்சவங்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட, புதுசான அரசியல் எதிர்பார்க்கிறவங்கள்ட்ட ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. என்னடா இதே கதையா போயிடுச்சு எத்தனை வருஷமா இந்த தனி மனித தாக்குதல். அப்புறம் ஏடிஎம்கே வந்து உதயநிதியை டார்கெட் பண்ணல. உதயநிதி அந்த படத்தை திருப்பி எடுத்துட்டு வரதுனால வரதோட விளைவு அதான். அப்பதான் பிரியன் சொல்றதுங்க வருது 2019ல இருந்து அதான் நடக்குது. என்ன பொறுத்த ஆனா இப்போ இபிஎஸ் என்ன பொறுத்த எதிர்வினை ஆற்றுகிறார் அப்படின்னா சசிகலா பிரிஞ்சிருக்காங்க, அதான் காரணம். அது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா உதயநிதியை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அது முடிஞ்சு போச்சு, அது காமிச்சிட்டாரு. அருவருப்பா இருக்குது. அதை பத்தி ரொம்ப மோசமா பேசியிருக்காரு அவர். நீங்க எடப்பாடி அவர்கள் பேசுனதை பத்தி சொன்னீங்க. திரு எடப்பாடி பேசுனது கண்டனத்துக்குரியது. மத்தவங்களோட மரணத்தை பத்தி எல்லாம் பேசவே கூட எந்த அரசியல் தலைவரும் இந்தியாவில் பேசுனதுல அவர் பேசுனது தவறு. நான் உதயநிதியும் ஏற்கனவே ஒரு நாகரிகம் இல்லாம அதை பத்தி பேசியிருக்கிறார். இந்த சசிகலா அந்த கூவத்தூர் விஷயத்தை நிறுத்திடணும். அதனால மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு என்ன யூஸ்? அவங்க காலம் உழுதா இவங்க காலம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதை நீ காமிச்சு அதை காமிச்சு ஒரு எலெக்ஷன் நடத்திட்டீங்க. எல்லா எலெக்ஷனும் பண்ணாதீங்க. எங்க ப்ராப்ளத்தை பேசுங்க. இங்க மாநில உரிமைகளை பத்தி பேசுறீங்கல்ல, அதை பத்தி பேசுங்க. எடப்பாடி என்ன சொல்லுவாரு? நான் வந்து ஒரு இடத்துல வந்து குழந்தை மாதிரி தவழ்ந்தாதான் எனக்கு பதவின்னு சொல்றீங்க. உங்க கட்சியில குழந்தையாவே ஒரு வீட்டுல தவழ்ந்தா பதவின்னு சொல்லலாம்ல. ஒரு அது லாஜிக்கலான ஆர்குமெண்ட் தானே. ரெண்டுமே தப்புன்றேன்.
இந்த குடும்பத்துல பிறந்தா பதவின்னு சொல்றது தப்பு. இப்படி வந்து நீங்க ஒரு செர்வைலா போயிட்டு நீங்க பதவி வாங்குறது தப்பு. மக்களுக்கு பயனான விஷயங்களை ரெண்டு பேருமே பேசணும். திரு பிரியன் அவர்கள் சொன்னது, அடுத்து வந்து யார் முதல்வர் ஆகுவார் அது எலெக்ஷனுக்கு அப்புறம், அதெல்லாம் வந்து ஒரு ஓபன் சீக்ரெட் அப்படின்னு அவர் சொன்னாரு. திரு ரகு அவர்கள் சொல்றதுன்றது, அப்படி எப்படி திமுக மாதிரி ஒரு கட்சியில அப்படி எப்படி இருக்கும், அந்த மாதிரி அமைவதற்கான வாய்ப்பு இல்லை. இது எதிர்கட்சிகள் ஏடிஎம்கே பிஜேபி அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்க. சோ தட் மக்கள் மத்தியில லேசா இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு ஒரு இவங்களுக்கு ஒரு சார்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி பாருங்க? ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில ஜெனரல் செக்ரட்டரியா ஒருத்தர் வர்றாருன்னா அதை வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் தான் தீர்மானிக்கும், ஓட்டு போடும், அவரை வந்து ஜெனரல் செக்ரட்டரியா செலக்ட் பண்ணும். ஒரு கட்சியுடைய தலைமைக்கு நாளைக்கு உதயநிதி வரதா இருந்தாலும் அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். இது வந்து அந்த கட்சியுடைய பர்சனல் மேட்டர், இன்டர்னல் மேட்டர், ரைட்டுங்களா? நாளைக்கு உதயநிதி வர்றதும் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதும் அந்த கட்சியுடைய தனிப்பட்ட விஷயம். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வரலையா, எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி வரலையா, ரைட்டா? அப்புறம் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி வரலையா, ஓ பன்னீர்செல்வம் வரலையா? இதெல்லாம் வந்து அந்தந்த கட்சிகளுடைய பர்சனல் இல்ல. அவங்க தலைமுறையா வரலையே அப்படின்னு கேட்கிறாரு திரு அக்னீஸ்வரன். தலைமுறையா வரல, ஓகே. தலைமுறையா வரணுன்றது ஒரு நிர்பந்தமான விஷயமே கிடையாது. ஆனா கட்சிக்குள்ள எலெக்ட் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றீங்க. கட்சிக்குள்ள எலெக்ட் பண்றாங்க, எலெக்ட் பண்ணி தான் ப்ராசஸ். பொதுக்குழு தானே எடப்பாடியை தேர்ந்தெடுக்குது, அதான ப்ராசஸ். இப்போ எடப்பாடி வந்து மிதுன ஒரு பையனை வந்து கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணாலும் அது வந்து ஒரு ப்ராசஸ்க்குள்ள போய் தான் அது வர முடியும், ரைட்டுங்களா? அதுக்கான ப்ராசஸ் கொண்டே வர மாட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. அது கொண்டு வர மாட்டாருன்னு சொல்றாங்க. அப்படிதானே? அதுதானே இப்படி பண்ணீங்க திரு அக்னீஸ்வரன், இல்லையா? என் புரிதல் தப்பா? வந்தவங்கள பத்தி பேச மாட்டாங்களாம், வராதவங்கள பத்தி அப்படி நாம அதை பத்தி பேசலாம். ஒரு சிறிய முடிச்சிருங்க, நான் ஒரு சிறிய பிரேக் போட வேண்டியிருக்கு. அதாவது இது வந்து அந்தந்த கட்சியுடைய பெரோகேட்டிவ், ரைட்டுங்களா? அந்த பெரோகேட்டிவை வந்து நீங்க யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அந்த எப்படி வேத் பிரகாஷ் கோயலுடைய மகன் பியூஷ் கோயல் ஆனாரோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கேள்வி கேட்கவே முடியாது. ஒரு கட்சி ப்ராசஸ் டெமோக்ரஸி அப்படின்ற அடிப்படையில பார்க்கும்போது, கட்சிக்குள்ளான ஜனநாயகம் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் லீகலைஸ் தானே, அதுல கொஸ்டின் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியோட நிறுத்திருக்காரு.